Hi friends, welcome to my channel Homemakers Ideas. இன்னைக்கு பார்க்க போற இந்த வீடியோல இருக்கிற டிப்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பார்க்கலாம் வாங்க. இந்த விளக்கெல்லாம் நான் ரெகுலரா யூஸ் பண்ண மாட்டேன். இது வந்து ஸ்பெஷல் டே அப்படினா மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். சோ இதெல்லாம் வந்து நம்ம எப்படி லாங் டைம் க்ளீனா வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான டிப் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ரொம்ப நாள் யூஸ் பண்ணல அப்படினா இந்த அளவுக்கு டார்க் ஆயிடுது. ரெகுலரா யூஸ் பண்ற விளக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 2-3 டேஸ்லயே வந்து கலர்ஃபுல்லா சேஞ்ச் ஆயிடுது. சோ நான் இப்ப பூஜை ஜாமான்ல தான் க்ளீன் பண்ணிக்க போறேன். நான் ரெகுலரா யூஸ் பண்ற மாதிரி பீதாம்பரி பவுடரும் விம் லிக்விடும் கலந்து வச்சிருக்கேன். அப்புறம் ரூபேரி லிக்விட் யூஸ் பண்ணிருக்கேன். இந்த லிக்விட் வச்சு தான் நான் வந்து வெள்ளி ஜாமான் எல்லாமே நான் வந்து கழுவுவேன். ரொம்ப சின்ன விளக்கு நிறைய டிசைன்ஸ் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணும்போது நம்ம இந்த பீதாம்பரி பவுடர் வச்சு ரொம்ப அழுத்தி தேய்க்கும்போது அதில் நிறைய ஸ்க்ராச்சஸ் வந்துடும். அந்த மாதிரி ஸ்க்ராச்சஸ் வந்துச்சுனாவே ஷைனிங் போயிடும். சில்வருடைய வெயிட்டும் கூட குறையறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி லிக்விட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த லிக்விட் வச்சு கழுவும் போது சின்ன சின்ன கேப்பில் இருக்கிற அந்த பிளாக் எல்லாமே கூட போயிட்டு ரொம்பவுமே ஃப்ரெஷ்ஷாக புது விளக்கு மாதிரி ஆகிடும். சில்வருக்கு வந்து நான் எப்போதுமே வந்து ரூபேரி லிக்விட் வச்சு ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடுவேன். அதுக்கப்புறமே விம் லிக்விடும் பீதாம்பரி பவுடரும் சும்மா அப்படியே லைட்டாக தொட்டுட்டு மேலால் மட்டும் தேய்ச்சி விடுவேன். ரொம்ப லேசாக தான் தொட்டு பண்ணுவேன். ரொம்ப திக்காலாம் போட்டு தேய்க்க மாட்டேன். பித்தளை ஜாமானும் அப்புறமா காப்பருக்கு வேணால் வந்து நல்லாவே வச்சு நம்ம தேய்ச்சிக்கலாம். ஆனால் இந்த சில்வருக்கு வந்து அந்தளவுக்கு நான் ரொம்ப அதிகமாக போட்டு தேய்க்க மாட்டேன். சும்மா லைட்டாக தேய்ச்சோம்னா கொஞ்சம் ஷைனிங்காக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக இப்போ நல்லா வந்து க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ வாஷ் பண்ணதுக்கப்புறமே பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணிட்டேன். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, புது விளக்கு மாதிரியே இருக்குது. சின்ன சின்ன கேப்பில் இருக்கிற அந்த அழுக்கு எல்லாமே கூட போயிட்டுது. இப்படி இருந்த விளக்கு இந்த மாதிரி ஆயிட்டுது. இந்த ரூபேரி லிக்விட் நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். டைரெக்டாக கையிலேயே தான் நான் அப்ளை பண்ணுவேன். எதுவும் ஹார்ம்ஃபுல்லாலாம் இல்லை. பூஜை ஜாமான் எல்லாத்தையுமே நம்ம டேப் வாட்டரில் கழுவிட்டு ஒரு தடவை ஆர்ஓ வாட்டர்லேயும் கழுவிட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது போல் எல்லா பூஜை ஜாமானையுமே நான் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். பூஜை ஜாமான் எல்லாம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமே டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா ஒயிட் கிளாத் வச்சு அதில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் சுத்தமாக தொடச்சிடுவேன். அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு விளக்கேற்றிடுவேன். இதுதான் நான் வந்து ரெகுலராக பண்ணுறது. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறமா பூஜை ஜாமான்லாம் க்ளீன் பண்ணினோம்னா மேக்ஸிமம் 2-3 டேஸ் தான் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிட்டு ஒரு 4-5 டேஸ் அப்படிங்கும்போது ஃபுல்லாக பிளாக் ஆகிட்டு விளக்கெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப மோசமாக இருக்கும். அதுலேயும் சில்வர் விளக்கெல்லாம் வந்து ரொம்ப பிளாக் ஆகிட்டு நல்லாவே இருக்காது பார்க்குறதுக்கு. அப்படியே நம்ம பூஜை செய்யறதுக்கும் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நான் வந்து இந்த டிப்பை யூஸ் பண்ணிவிட்டு நான் விளக்கெல்லாம் க்ளீன் பண்ணினேன். இது வந்து எனக்கு லாங் டைமுக்கு விளக்கு எல்லாமே க்ளீனாகவும் பிளாக் ஆகாமல் இருந்துச்சு. அது என்னென்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லைங்களா விபூதி, அதுதான். இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா டிஷ்யூ பேப்பரில் விபூதி எடுத்துகிட்டு பூஜை ஜாமான் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா அழுத்தி தேய்க்கணும். அது பித்தளையாக இருக்கட்டும், காப்பர், சில்வர் எல்லாத்துக்குமே அந்த மாதிரி தான் நல்லா அழுத்தி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நல்ல பேப்பர் வச்சுட்டு தொடச்சி எடுத்துருவேன். இந்த மாதிரி பண்ணும்போது அது கோட்டிங் மாதிரி இருக்கும். சீக்கிரமாக வந்து பிளாக் ஆகாமல் இருக்குது. இந்த டிப் எனக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் வந்து விளக்கெல்லாம் க்ளீன் பண்ணி ஒரு 20 டேஸ்க்கு மேலேயே எனக்கு ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு. அதனால தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். இந்த டிப் வந்து எனக்கு பாத்திரக்கடையில் தான் சொன்னாங்க. ஏன்னா அவங்க வந்து பித்தளை பாத்திரம், ஸ்டீல் பாத்திரத்தெல்லாம் இந்த மாதிரி விபூதி வச்சு தான் க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. கேட்கும்போது அவங்க சொன்னது என்னென்னா இது மட்டும் கிடையாது, வெள்ளி பாத்திரமாக இருக்கட்டும், காப்பர், இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம க்ளீன் பண்ணும்போது இன்னும் ரொம்ப க்ளீனாகவும் ரொம்ப நாளைக்கு வந்து பிளாக் ஆகாமல் ஷைனிங்காகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வெள்ளி விளக்குக்கெல்லாம் இந்த மாதிரி திருநீர் வச்சு நம்ம தேய்க்கும் போது அது நல்லா புதுசு மாதிரி ஷைனிங்காக இருக்குது. நம்மள எவ்வளோ பேருக்கு பூஜை செய்யும் போது நம்மளுடைய மைண்ட் வந்து ரொம்பவுமே ரெஃப்ரெஷ்ஷாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் வந்து குறையிறதுக்கு நமக்கு ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும். அந்த மாதிரி இடத்துல வந்து பூஜை ஜாமான்லாம் நல்லா க்ளீனாக இருந்துச்சுன்னா அந்த விளக்கு வெளிச்சத்தில் பார்க்கும்போது ரொம்பவுமே டிவைனான ஒரு ஃபீல் கொடுக்கும். பாருங்கள், எல்லாத்தையுமே திருநீர் வச்சு நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. ரொம்பவுமே ஷைனிங்காக இருக்குது. பித்தளை ஜாமான், காப்பர், சில்வர் எல்லாத்துக்குமே நான் வந்து க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ இதை எல்லாத்தையுமே அதை இடத்துல வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு விளக்கேற்றிக்கலாம். இந்த குங்கும சிமிழ் பாருங்கள், க்ளீன் பண்ணி 22 டேஸ் ஆகிட்டுது. இங்கே குங்குமம் வச்சுருக்கேன் இல்லையா, இதுவும் தான். அதனால் நான் க்ளீன் பண்ணலை. அதெல்லாம் வச்சுருக்கிற பிளேட்டும் தான். இது எல்லாத்தையுமே நான் வந்து திருநீர் வச்சு தான் நான் க்ளீன் பண்ணினேன். ஸோ இவ்வளோ லாங் டைமுக்கு இவ்வளோ க்ளீனாக இருக்குது அப்படின்னா அதுவே நமக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் இல்லைங்களா. ஒர்க்கிங் உமனாக இருப்பாங்க, இல்லைன்னா குழந்தைங்கள வச்சுருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் பூஜை செய்யறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் அடிக்கடி க்ளீன் பண்ணிவிட்டு பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவுமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த டிப் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி திருநீர் வச்சு க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாங் டைம் வந்து க்ளீனாக இருக்கும்.
நான் எப்போதுமே காமாட்சி விளக்குக்கு கீழே வந்து ஒரு ஸ்டூல் மாதிரி வச்சுட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுடுவேன். அதுக்கு மேலே ஒரு பிளேட் வச்சுட்டு அதில் பச்சரிசி கொஞ்சம் வச்சு அதில் தான் நான் வந்து விளக்கு வைப்பேன். இப்போ எல்லா பொருளுக்குமே நான் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிறேன். விளக்கெல்லாம் க்ளீனாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் எதனாவது ஒரு ஸ்பெஷல் டே அப்படிங்கும்போது நம்ம க்ளீன் பண்ணி வச்சுட்டு விளக்கேற்றும் போது அது நல்ல ஒரு டிவைனாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ பங்குனி உத்திரம் அன்னைக்கு காலையில் தான் நான் அந்த மாதிரி விளக்கெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் பூஜை பண்ணினேன். என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணுற டிப்ஸுக்கான வீடியோ அப்படின்னா கண்டிப்பாக நான் அதை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எனக்கு அது சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் மட்டும்தான் நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். இல்லைன்னா கண்டிப்பாக நான் ஷேர் பண்ண மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கூட இன்னொரு விஷயம் நான் ஷேர் பண்ணணும். நான் அப்லோட் பண்ணுற வீடியோ பார்த்திங்கன்னா ரேண்டமாக தான் இருக்கும். பர்டிகுலர் டே, பர்டிகுலர் டைம் அந்த மாதிரி இருக்காது. அதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு பக்கத்துலேயே நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். எப்போ காமாக இருக்கோ அந்த டைம் தான் நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியும். இல்லைன்னா உங்களுக்கு ரொம்பவுமே அந்த வீடியோ பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த ரீசன்னால் தான் நான் வந்துட்டு எப்போ எனக்கு டைம் கிடைக்குமோ, எப்போ காமாக இருக்குமோ அந்த டைம் பார்த்து நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு தான் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். வீக்லி 2 or 3 வீடியோஸ் பர்டிகுலர் டைமில் அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கேன். நீங்கள் கூட கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஐடியாஸையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். இது போல் பூஜை ஜாமான்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு பூவெல்லாம் வச்சுட்டு விளக்கேற்றி வச்சு நம்ம சாமி கும்பிடும்போது நமக்கு மைண்டு அவ்வளோ பீஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப ரிலாக்ஸ்டாகவும் இருக்கும். டே ஃபுல்லாகவே நமக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் கொடுக்கும். இந்த டிப்பை நீங்கள் கூட நம்பி ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கும் ரொம்பவுமே சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பூஜை ஜாமான்லாம் க்ளீன் பண்ணுறது எப்படி, அதே மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் நிறைய விளக்கேற்றுவோம். அந்த விளக்கெல்லாம் எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோலாம் கூட இருக்குது. ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதனுடைய லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலோ இல்லை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் கூட இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.